சவுத்பிக் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கப்போவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். இது 2026 ஜனநாயக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கு. எல்லாரும் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. காலையில இருந்து எல்லா தலைவர்களும் பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே வாக்கு செலுத்துறதை பார்க்க முடியுது. பொதுவாக டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்கு. பொதுமக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பிரயாணம் பண்ணி போய் ஓட்டு செலுத்துறாங்க. நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது இந்த போக்குவரத்து பிரச்சனைனால. அதையும் ஃபேஸ் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது செய்திகள்ல. இந்த தேர்தல் இப்போ நம்ம இந்த சூழல் பார்க்கிறப்போ இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு 1:20 ஆகுது. இது வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் பார்க்கிற போது கிட்டத்தட்ட 40% டெஸ்ட் பண்றத பார்க்க முடியுது. 40% வாக்குகள் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக அமைய போகுதா, இல்ல மீண்டும் அதே ஆட்சி திமுக ஆட்சி அமைய போகுதா? நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நான் தேர்தல் முடிவு பத்தி நான் ஜோசியம் சொல்றது இல்ல. எப்படி அமைய போகுது நான் ஜோசியம் சொல்றது இல்ல. 40% வாக்கு போட்டிருக்காங்கன்னா அடுத்து கொஞ்சம் கீழே போகும். அந்த வெயில் உச்சி வந்துருச்சு இல்லையா? அதனால ஒரு 3 மணி வரைக்கும் நீங்க பாப்பீங்க இந்த வேகம் கொஞ்சம் குறையும். மறுபடியும் 3 மணிக்கு மேல அதிகரிச்சு 6 மணி வரைக்கும் இருக்கலாம். போற போக்கு பார்த்தா 80 விழுக்காடு கூட வாக்குகள் பதியப்படலாம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு அம்சம். மாற்றம் வேணுமா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது வந்து மக்கள். எதை வச்சு டிசைட் பண்ணணும், எதை வச்சு ஆக்சுவலா டிசைட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே அளவுகோல் வச்சு டிசைட் பண்றது இல்லை. நான் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். நம்முடைய வாக்காளர்கள் வந்து கமிட்டட் ஓட்டர்ஸ்ன்னு இருக்காங்க. இப்ப டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், என்ன யார் என்ன சொன்னாலும் சரி உதயசூரியனுக்கு தான். அதே மாதிரி இரட்டை இலைக்கு தான். இப்படி இவங்க 2 கட்சிக்கு சேர்ந்து குறைய 45 50 விழுக்காடு. அது கொஞ்சம் கூடும் குறையும் அந்தந்த நேரத்தை பொறுத்து. 2 பேரும் சேர்ந்து 45 50 விழுக்காடு. மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்னொரு 25 விழுக்காடு. ஆக மொத்தம் 70 75 விழுக்காடு வந்து கமிட்டட். மீதி 25 விழுக்காடு வந்து ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. அவங்க அந்த நேரத்துல எது தனக்கு நல்லது, நம்ம அடுத்த 5 வருஷம் நம்மளை யார் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு புதுசா வந்து ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபேக்டரா வந்து விஜய் வந்திருக்காரு. அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு அப்படிங்கிறது வந்து பலவிதமான சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. விஜய்க்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட கமிட்டட் ஓட்டர்ஸ் சொல்ல முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், கமிட்டட் ஓட்டர்ஸ் லாஜிக் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த லாஜிக்கும் கிடையாது. இது பிடிச்சிருக்கு, இதுக்கு நான் ஓட்டு போடுறேன், அவ்வளவுதான். ஏதோ ஒரு காரணத்தினால பிடிச்சிருக்கலாம். இப்ப உதயசூரனுக்கு ஓட்டு போடுறவங்க கேட்டா எங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க வந்து நல்லது பண்ணியிருக்காங்க, நாங்க அதை நம்புறோம். அதே மாதிரி இரட்டைகளுக்கு சொல்லலாம். இப்ப இவரை பத்தி இவர் நம்ம நல்லது செய்வார் நம்புவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கலாம், நினைச்சு ஓட்டு போடலாம். இதையும் போக ஒரு இப்ப இந்த கமிட்டட் ஓட்டர்ஸ்ல வந்து ஏற்கனவே இருந்த ஓட்டுல ஏடிஎம்கே ஓட்டுல இருந்தும் டிஎம்கே ஓட்டுல இருந்தும் விஜய்க்கு வந்து பிரிஞ்சு வரலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பல இடங்கள்ல வந்து சில பேர் பேசுறாங்க, தொடர்ந்து 2 கட்சிகளுமே ஆண்டுட்டு இருந்தாங்க, ஒரு மாறுதலுக்கு பார்ப்போமே அப்படிங்கிற உணர்வு மக்கள் மத்தியில வந்திருக்கு. மக்கள் மத்தியில வரல, சில பேர் மத்தியில வந்திருக்கலாம், வந்திருக்கு. அதுல வந்து சந்தேகம் கிடையாது. அப்போ இது யாரை எந்த அளவுக்கு பாதிக்குது விஜயுடைய என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த தேர்தல் முடிவு வந்து அமையும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து 2021 அவங்க அத்தனை பேரும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடல. அவங்கள பெரும்பான்மையினர் வந்து ஸ்டாலினுக்கு போடல. ஆனா இன்னைக்கு இந்த 5 வருஷ ஆட்சிக்கு அப்புறம் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆட்சியில் என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து அவர்களை பெரும்பாலானவர் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுவா நம்பப்படுது. இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்லணும் அப்படின்னா இது போதை பழக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து குறையா வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். இந்தியா பூரா இருக்கிற அந்த பழக்கம், அந்த தீமை இங்கேயும் இருக்கு. இந்தியா பூரா இருக்கல அப்படின்னு நம்ம வந்து அதை கடந்து போக முடியாது. நம்ம இதுல என்ன செய்யணுங்கிறத பத்தி யோசிக்கணும். இதுல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் வந்து இந்த கஞ்சாவை இவ்வளவு தூரம் பிடிக்கிறதுல ஆர்வம் காட்டினாங்களா? கேஸ் பாத்தீங்கன்னா சரி, அது கிடையாது. இப்பதான் இதுக்கு வந்து வேகம் எடுத்திருக்கு. வேகம் எடுத்தோன்னா ஊர் பூரா கஞ்சா இவ்வளவு இருக்கு பாத்தீங்களாங்கிற பேச்சு இப்பதான் வருது. இது வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்த ஒரு பழக்கம். இதை தீர்க்கிறதுக்கு திமுக நிச்சயமா வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் திமுக நிச்சயமா வந்து பாடுபடணும். ரொம்ப அவங்க வந்து ஒரு செயல் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து
இந்த 5 வருடத்துல அவங்க கெட்டிக்காரங்களா இருந்திருக்காங்க. ஒரு செயல் செய்யணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, இப்ப மகளிருக்கு உரிமை திட்டம், கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து நேரடியா வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி பண்ணது. இதே மாதிரி தமிழ்ச்செல்வன், நான் முதல்வன், புதுமை பெண், நீங்க வரிசையா சொல்லிட்டே போகலாம். நான் பல மாநிலங்களை வந்து நான் இதுல வந்து அரசு நிர்வாகத்தில் இருந்தது பார்த்திருக்கேன். இது மட்டும் தான் நல்லாட்சி நடக்கிறதா பேச முடியுமா? இல்ல. பட்நாயக் வந்து நல்லாட்சி நடத்தல, ஒரிசால நிச்சயமா நடத்தினாரு. சந்திரபாபு நாயுடு கம்பைன்டு ஆந்திராவுக்கு சிஎம் இருந்தபோது அவர் நடத்தினாரு. நயினார் வந்து கேரள முதல்வர் இருந்தபோதும் சரி, இப்ப பினராயி விஜயன் இருக்கும்போதும் சரி, இவங்க வந்து நல்லா வந்து ஆட்சி நடத்துறாங்க. ஆனா எந்த ஒரு மாநிலத்திலையுமே இத்தனை வெல்ஃபேர் மெஷர்ஸ், அதாவது அடுத்த தேர்தலை மட்டும் மனதில் கொள்ளாமல் அடுத்த தலைமுறையையும் மனதில் கொண்டு நடத்தப்படுகின்ற வெல்ஃபேர் மெஷர்ஸ், இத்தனை வெல்ஃபேர் மெஷர்ஸ் எந்த ஸ்டேட்லயுமே இந்த கடந்த 5 ஆண்டுகள்லயோ அல்லது அதற்கு முந்தைய 10 ஆண்டுகள்லயோ நடந்ததில்லை அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். சந்தேகமே இல்லாம தாங்கள் செய்த நலத்திட்டங்கள் தான் தங்களுக்கான பலம்னு திமுக உறுதியா நம்புறாங்க. ஆமா, ஆமா. ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து 2 குற்றச்சாட்டு சொல்றாங்க. என்னன்னா, இவர் டெல்லியை பத்தி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற யுத்தம்னே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதை மட்டும் பேசல. அவர் தான் செய்த நல்ல செயல்களை பத்தியும் பேசுறாரு. அதை பத்தி இவங்களால ஒண்ணும் பேச முடியல. குற்றம் குறை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவர் பேசாத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனா மக்கள் வந்து அவர் பேசுறதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லியை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? இது தமிழ்நாடு என்ன தனிநாடா? தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய மாநிலங்களில் ஒன்று. இந்திய அரசு எடுக்கின்ற முடிவுகள், பொருளாதார முடிவுகள், அது வந்து தமிழ்நாட்டு மேல இம்பாக்ட், பாதிப்பு இருக்கும் நிச்சயமாக. அது நல்ல பாதிப்பும் இருக்கலாம், கெட்ட பாதிப்பும் இருக்கலாம். 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்து ஒரு நல்ல பாதிப்பு. இந்தியா பூரா மெடிக்கல் டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசு நினைச்சதுனால இந்தியா பூராமே அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் சீட்டை வந்து கூட்டினாங்க. நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜ், அதுல தமிழ்நாட்டுக்கும் பலன் கிடைச்சது. இது ஒரு நல்ல பலன். இது மோசமான பலன் சொல்லி பார்த்தா, நீங்க நேத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்துட்டு அதுக்கு முந்தியில இருந்த ஒரு ஸ்கீம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றது ஒரு கெட்ட இம்பாக்ட். மெட்ரோவுக்கு வந்து நாங்க எங்களை டேக் ஓவர் பண்ண விடுங்க, இல்லைன்னா மெட்ரோவே நடக்காதுன்னு சொல்றது கெட்ட இம்பாக்ட். மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வந்து அற்ப காரணங்களை வச்சு மெட்ரோ வந்து ரெஃப்யூஸ் பண்றது ஒரு கெட்ட இம்பாக்ட். பாப்புலேஷன் பழைய ஃபிகரை கொடுத்துட்டாங்கிறாங்க. அதே பழைய ஃபிகரை கொடுத்த மத்த வடமாநிலங்கள்ல உள்ள மெட்ரோ நகரங்களுக்கு வந்து மெட்ரோ எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு இவங்ககிட்ட இருந்து பதில் இருக்காது. இது மாதிரி வந்து அவர் அதுக்கப்புறம் அவங்களுடைய அடிப்படை பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது வந்து இந்த திராவிட கட்சியோட அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அடிப்படை பொருளாதார கொள்கையிலிருந்து மாறுபட்டது. அவங்க 5வது வகுப்புலையும் 8வது வகுப்புலையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும், இது காமன் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. கிராமத்துல இருந்து வந்த பிள்ளைங்க 5வது வகுப்புலையும் 8வது வகுப்புலையும் வந்து பாஸ் பண்ண முடியாத பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்கும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து படிச்சுட்டு வந்த பையன். அதே மாதிரி என் கூட இருந்தவங்கள பல பேர் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தவங்க. அதனால எங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலமா இருக்கும்போது அதுல எந்த சிரமமும் இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமா நாங்க படிச்சோம். என் பாக்கியராஜ்னு ஒரு பையன், என் சக மாணவர், அவரும் தமிழ் மீடியத்துல இருந்து வந்தாரு. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு மாதிரி நாங்க பிளிங்க முழிக்கிறோம் பாரு பாக்கியராஜுமோ, எதுக்கு எடுத்தாலும் முழிச்சுக்கிட்டே இருப்பார். இங்கிலீஷ்ல சொல்லும்போது அவருக்கு ஒண்ணுமே விளங்காது. செகண்ட் இயர்ல வந்து கொஞ்சம் தெளிவு கிடைச்சது அவருக்கு வந்து. தேர்ட் இயர்ல என்ன தெரியுமாச்சு, நான் கெமிஸ்ட்ரியில டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் 80%. பாக்கியராஜும் டிஸ்டிங்ஷன் வாங்கினாரு. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஐக்கியூ லெவல் அப்படிதான் இருந்தது பாக்கியராஜுக்கு. மொழியில வந்து கொஞ்சம் சிக்கல் இருந்தது முதல்ல. அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு வந்து வீட்டுல சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு, ஆற்றலுடைய பெற்றோர்கள் வந்து குறைவு. அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் சிக்கல் இருக்குதான் செய்யும். அவங்கள 5வது வகுப்புலையும் 8வது வகுப்புலையும் நீ வந்து இது எழுது, காமன் எக்ஸாம் எழுது, ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்றது வந்து அப்படிப்பட்ட மாணவர்களை வந்து படிப்பு இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு யுக்தி. இது வந்து காமராஜர்ட்டையும் இருந்ததில்லை, அண்ணாட்டும் இருந்ததில்லை. அந்த அந்த காங்கிரஸுக்கும் அன்றையிலிருந்து இன்று வரை இருக்கின்ற திராவிட கட்சிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இருந்ததில்லை. காமராஜ் காலத்துல வந்து ராஜாஜி வந்து நான் பல நூற்றுக்கணக்கான பள்ளிகளை மூடணும்னு சொன்னாரு. அது காரணம் என்ன சொன்னாருன்னா, மாணவர்கள் வர்றதில்ல, அப்ப ஆசிரியர்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாம நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பொருளாதார ரீதியாக அது சரியான சிந்தனை. பக்கத்து ஊர்ல போய் படிக்கட்டும், பக்கத்து ஊர்ல ஸ்கூல் இருக்குல்ல அப்படிங்கறது அவர் சொன்னது. ஆனா காமராஜ் என்ன சொன்னாரு, இல்ல மாணவர்கள் வரலன்னா மாணவர்களை வர வைக்கணும். அந்த ஊர்ல வந்து படிக்கக்கூடிய லெவல்ல வயசு உள்ள பையங்களே இல்லையா, அவங்கள வர வைக்கணும். இந்த பள்ளிக்கூடத்தை மூடனா பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, தூரத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தை போய் படிக்க சொல்லுவாங்க. அந்த பசங்களை வாங்கடா விவசாய வேலைக்கு வாங்கடான்னு சொல்லி கூட்டு போயிருவாங்க. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது சமூக ரீதியான சிந்தனை. இந்த சமூக ரீதியான சிந்தனைங்கிறது ரொம்ப தேவையான சிந்தனை. ஏன்னா பல நூற்றாண்டு காலமாக படிப்பு தேவையில்லை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக
தங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகளை பெறாமல் இருந்த சமுதாயத்தின் பெரும்பகுதி மக்களுக்கு அந்த வாய்ப்புகள் போய் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு அரசுடைய சரியான உன்னதமான இலக்காக இருக்க முடியும். இப்ப இந்த மாதிரி பல காரியங்கள்ல வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபியிலையும் மத்திய பிரதேசலையும் ஒரு புள்ளி விவரம் படிச்சேன். பள்ளிக்கூடம் மூடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வேகமா. அந்த மாநிலங்கள்ல வந்து அவங்களுடைய கொள்கையின் காரணமாக. அந்த கொள்கையை நம்ம எப்படி ஏத்துக்கோம்? என்இபியை அந்த என்இபி ஏத்துக்கலங்கிறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுக்காம இருந்தாங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன நியாயம் இருக்கு? அப்ப இதை பத்தி பேசாம இருக்க முடியுமா? நீங்க என்ன டெல்லியை பத்தி பேசுறீங்க, டெல்லியை பத்தி பேசுறீங்க. நீங்க டெல்லிக்கு வந்து சாமரம் வீசுபவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதனால அடுத்தவங்க வந்து பேசாம இருப்பாங்களா? இதுதான் உண்மை, கசப்பான உண்மை. எடப்பாடியார் வந்து அந்த 7.5% கொடுத்தது பாராட்டு. இவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்குன்னு மெடிக்கல் காலேஜ்ல 7.5% கோட்டா ஒதுக்குனது மிக சிறப்பான செயல். அதற்கு நம்முடைய எல்லோருடைய பாராட்டுகளும் அவருக்கு போகும். ஏன்னா கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதை மீறி அவர் கையெழுத்து போட்டார். இப்படி அபூர்வமாக 1-2 செயல்கள் செய்தாரே ஒழிய சிஏஏல வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு கையெழுத்து போட்டாரு. வக்ஃப் போர்டுல அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு கையெழுத்து போட்டாரு. இதுல வந்து இன்னொரு சட்டத்திலயும் அதே மாதிரி போட்டிருந்தாரு. கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? விவசாயிகள் சட்டம் அதுலயும் கையெழுத்து போட்டாரு. ஒவ்வொன்றிலும் என்ன சொன்னாரு? இதனால தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு பாதிப்பு வராது. நீங்க வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கும்போது இந்தியா முழுமையும் பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. அது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா என்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த எந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அந்த கொள்கை இன்றில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் தமிழகத்தை பாதிக்கும் இன்னொரு சட்டமாக வரும். அதனால என்ன செய்வீங்க? அதனாலதான் நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்னாங்க. சாணக்கியனும் சந்திரகுப்தனும் வந்து நடந்து போய்கிட்டு இருந்தபோது ஒரு நெருஞ்சி முள் வந்து இவர் காலில் குத்திருச்சு. சாணக்கியன் காலில் குத்திருச்சு. உடனே இந்த நெருஞ்சி முள்ளை எடுத்து வாயில போட்டு கசக்கி துப்புனாரு. உடனே சந்திரகுப்தன் கேட்டாரு, குருவே அது தூரம் போட்டுதான் போதுமே, எதுக்கு அதை போய் அழுக்கு பிடிச்சி இதை வாயில போட்டு கசக்கி இந்த மாதிரி பண்ணணும்னாரு. அதுக்கு சாணக்கியன் சொன்னாரு, தூரம் தூக்கி போட்டா அது அந்த இடத்துல வளர்ந்து நாளைக்கு விருட்சமாகி விட்டதென்றால், மரமாகி விட்டதென்றால் அதை என்னால் அழிக்க முடியாது. இதை துவக்கத்திலேயே அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. அது மாதிரிதான் ஏதாவது ஒரு மோசமான சட்டங்கள் அனைத்து மக்களின் நலத்தையும் பார்க்காத ஒரு சட்டம் வந்ததென்றால் அந்த சட்டத்தை அந்த அடிப்படையில் எதிர்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க இந்த சட்டம் வடநாட்டில் உள்ளவங்களை பாதிக்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சட்டம் எங்களையும் பாதிக்கிற சட்டம் இது மாதிரி கொண்டு வருவீங்க. அதனால அது ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கணும். அப்படி எடப்பாடியார் எதிர்ப்பதில்லை. இது கசப்பான உண்மை. விரைந்து முடிவெடுக்கக்கூடியவர்னா அவரை பத்தி நான் வந்து நிர்வாகத்தில் உள்ளவங்க சொல்றதை கேட்டிருக்கேன். ஆனா இதுல வந்து தமிழ்நாட்டுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டின் நலன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபடும் அதே நேரத்தில் நாம் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்காக போராடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதனால இப்படிப்பட்ட செயல்களை நிச்சயமா திரு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுதலுக்கு உரியவராக இருக்கிறாங்க, சந்தேகமே கிடையாது. நீங்க சொன்னது போல நலத்திட்டங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதனால் பயன்பெற்ற மக்கள் திமுகவுக்கு வாக்களிப்பது ஒரு புறம் இருக்கு. ஆனால் நீங்க சொல்ற ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் அப்படின்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய நலத்திட்டங்களால பாதிக்கப்பட்ட மக்களும் அதுல இருப்பாங்க. சென்ற முறை கதிரேவாளுக்கு போட்டிருப்பாங்க, நாம் தமிழருக்கு போட்டிருப்பாங்க, மக்கள் நீதி மையத்துக்கு போட்டிருப்பாங்க. அந்த வாக்காளர்கள் இப்போ திரும்பி விஜய்க்கு போடுவாங்க அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வருது இல்லையா? அவங்களும் இன்னைக்கு நான் ஒரு மாற்றத்துக்காக விசிலுக்கு நான் போட போறேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது கூடுதல் பலம் தானே விஜய்க்கு? இல்ல, அவங்க வெறும் மாற்றம்னு பார்க்க மாட்டாங்க. மாற்றத்துல யாருக்கு ஓட்டு போட்டா நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் வந்து எப்பயுமே இன்னொன்னு தங்களுடைய வாக்குகள் வீணடிக்கப்படுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். நான் போட்ட ஓட்டுனால ஒரு அரசு வரணும் அப்படின்னு நினைப்பாங்களே ஒழிய நான் போட்ட ஓட்டு வந்து விசிலடிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு குஷியா இருக்கு அதனால போடுறேன் அப்படின்னு சொல்லி போட மாட்டாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவர் வேட்பாளர் இருக்காரு, ஏடிஎம்கே வேட்பாளர் இருக்காரு. அவர் வந்து அன்னைக்கு போன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஓட்டு கேட்க போக முடியல சார், போற இடத்துல எல்லாம் சின்ன பசங்க என்னை சுத்தி சுத்தி வந்து விசில் அடிக்கிறானுங்க அப்படின்னாரு. இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். ஆனா அதுக்கப்புறம் என்ன மனசு அளந்து போயிட்டீங்களா அப்படின்னு. அவன் சுத்தி சுத்தி வந்து விசில் அடிக்கிறான், அவன் என்ன ஓட்டு உரிமையாளரோட இருக்கான், ஏதோ சின்ன பையன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னார். இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு வந்து தங்களுடைய பேரண்ட்ஸ் தாய் தம்பட்ட சொல்லியிருக்கு, சின்ன குழந்தை, பெண் குழந்தை, நீங்க விஜய்க்கு ஓட்டு போடணும் நான் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி. இப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. இதனால அப்பா அம்மா வந்து மனசு மாறிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப சின்ன குழந்தைங்க ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்த கேட்டால்தான் நம்ம என்ன செய்வோம், சரி 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 கண்டிப்பா கொடுக்குன்னு சொல்லி அந்த நேரத்துல தட்டி விட்டு போவோம். அடுத்து எது சேவையோ குழந்தைக்கு அதை தான் நம்ம செய்வோம்.
அதே மாதிரி இவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை தவிர அங்கெங்கனாதோடு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பணபலம்னு ஒன்று இருக்கு. எல்லா கட்சிகளும் அதை பிரயோகப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒன்று சொல்லுவாங்க, வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம ஓட்டு போட்டுருப்பாங்க. அது மாதிரி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. விஜய் வந்து இவர் வந்து முதல்ல என்ன சொன்னாரு தன்னுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட, நாங்க இலவசங்கள் வாங்க மாட்டோம் என்று நீங்கள் உறுதிமொழி எடுப்பீர்களா? எடுப்போம். ஆமா, அவருடைய கட்சிக்காரங்க அவர் என்ன சொன்னா ஆமா தான் சொல்லுவாங்க. அடுத்து ஏன் இத்தனை இலவசம் அறிவிச்சாரு? இலவசம் வேண்டாம்னு சொல்ற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வகையில இலவசத்தை கொடுக்குறாங்களே, அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? சீமான் வந்து இலவசமே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு? இவங்க விவசாய தொழிலாளர்களை அரசு பணியாளர்களாக ஆக்கி விடுவோம்னு சொன்னாரு. விவசாயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், விதைக்கிற காலத்துலயும் அறுக்கிற காலத்துல தான் அதிக விவசாய தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்னம் பீரியட்ல வந்து கிராப் மெயின்டெனன்ஸுக்கு மட்டும்தான் ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஒரு சின்ன விவசாயம் இருந்தா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுள்ளவங்க பல சமயங்கள்ல குடும்பத்துல இருந்தே அதை பாத்துக்குவாங்க. வெளியில இருந்து இவங்க வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் ரொம்ப கம்மியான நம்பர்ல வருவாங்க. ஆனா ஒரு தடவை நீங்க அரசு பணியாளர் ஆக்கி விட்டீங்கன்னா, இப்ப விதைக்கிற காலத்துல 15 பேர் தேவைப்படுறாங்க. அறுவடை காலத்துல அந்த 15 பேர் தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள காலத்துல 3 பேர் தேவைப்படுவாங்க. நீங்க 15 பேருக்கு அரசு பணியாளர்னு வேலை கொடுத்துட்டா, அந்த மீதி உள்ள காலத்துக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இதை விட பெரிய இலவசம் என்ன இருக்கு? பிறகு என்ன இலவசம் வேண்டாம், இலவசம் வேண்டாம்னு பேசிக்கிட்டு இருக்கிறது? அதனால தீஸ் ஆர் ஆல் ஹிப்போக்ரிசி. அதாவது இலவசத்தை பத்தி ரொம்ப அழகா முதல்லயே சொல்லப்பட்டது, மறுபடியும் சொல்றேன். விலை மதிப்பில்லாதவைன்னு சரியான வார்த்தையை வந்து கலைஞர் வந்து பயன்படுத்தினார். எதுவெல்லாம் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுமோ அவைகள் இலவசங்கள் இல்லை. அரசு செய்ய வேண்டிய கடமைகள் அவைகள் எல்லாமே. இப்ப இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து வெஸ்ட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம நாட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்டின் குடிமகன் ஒருவனுக்கு போதுமான வேலை வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை இருந்தால் அவன் வேலை கிடைக்கும் வரை அவனுக்கு ஒரு உதவித்தொகை அளிக்கப்பட வேண்டும். ஜனநாயகத்துல முதிர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க கொடுத்தா அது தப்பா போயிருமா? அப்படி இல்லைன்னா இது என்னன்னா பிரச்சனை என்னன்னா சோசியல் ப்ராப்ளம் என்ன வரும்னா, ஒரு வேலை இல்லாம ஒரு இளைஞன் உட்கார்ந்துட்டான்னா அவனுடைய மனசுல வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சிந்தனை வராது. எனக்கு வேலை கொடுக்க இந்த நாடு மறுக்கிறதுங்கிற சிந்தனை வரும். ஒரு காலத்துல வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் சொன்னாரு, வீதியோரங்களிலே வேலையற்றதுகள். பாருங்க, அவரு அகிரணையை பயன்படுத்தினார். வேலையற்றதுகள், வேலையற்றவர்கள் சொல்ல, வீதியோரங்களிலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள். திஸ் இஸ் எ நேச்சுரல் சைக்காலஜி. அதனால இந்த உதவித்தொகை கொடுத்தா அப்ப இந்த அரசு என்னைய பத்தி கவனமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆனா உதவித்தொகை எவ்வளவு கொடுக்குறாங்க? அவங்க ஒரு வேலைக்கு போனா எவ்வளவு இருக்குமோ அதுல 10ல ஒரு பங்கு கிடைக்கும். சப்சிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்கும். லக்ஸூரியஸ் லைஃப் கிடைக்காது. அப்ப அதை வச்சு வாழ்ந்துகிட்டு நம்ம வேலை பார்க்கணுங்கிற முனைப்பு வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வந்து நிச்சயமா வந்து தேவையானவை. கல்யாணம் பண்றது பட்டுச்சேலை கொடுக்குறேன், தங்க மோதிரம் வைக்கிறேன்னா அது எந்த விதத்துல வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு பயன்படுது? இந்த கல்யாண சேலையை ஒரு பெண் வந்து எத்தனை நாள் வாழ்க்கையில கட்டுவா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு கல்யாணத்துக்கு போகும்போது கட்டுவாங்க. யூட்டிலிட்டிங்கிறது எவ்வளவு இருக்கு? இது மாதிரி முட்டாள்தனமான இதெல்லாம் ப்ரொபோசல் எல்லாம் கொடுத்துட்டு ஐம் சாரி, இட்ஸ் a வெரி ஸ்ட்ராங் வேர்ட், பட் இட்ஸ் அப்ரோப்ரியேட் வேர்ட். இதுல ரொம்ப முட்டாள்தனமான ஒரு ப்ரொபோசல். இதெல்லாம் கொடுக்குறவருக்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு, ஓட்டு போடுற இதை வந்து அவர்ஸ் வந்து இன்னும் 2 மணி நேரம் கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வாக்குச்சாவடியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதா? நான் வந்து எலெக்ஷன் நடத்தியிருக்கேன். எங்க எல்லாருக்கும் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, 6 மணிக்கு எலெக்ஷன் டைம் முடியுதுன்னா 6 மணிக்கு வெளியில போய் கியூல எத்தனை பேர் நிப்பாங்கன்னு பார்க்கணும். கியூல கடைசியில நிக்கிறவர் இருக்காருல்ல, அவருக்கு டோக்கன் நம்பர் 1 கொடுப்போம். அடுத்து உள்ளவங்க டோக்கன் நம்பர் 2. இது மாதிரி கடைசியில் முதல்ல நிக்கிறவங்க டோக்கன் நம்பர் 136 இருக்கலாம், 136 பேர் நின்று இருக்கலாம். ஆனா டோக்கன் நம்பர் 1 வரைக்கும் நாங்க ஓட்டு போட அனுமதிக்கணும். அந்த டோக்கன் நம்பர் 1 வந்து மூடி வச்சிருவோம். அப்ப எங்க வாய்ப்பு கொடுக்க? இதுக்கு 2 மணி நேரம் சொல்லி கூட்டுறாரு. அல்ல திடீர்னு ஏன் இன்னைக்கு அந்த சிந்தனை வருது? வெயில் ஓவரா இருக்கு, பொதுமக்கள் வராம போயிடுவாங்க, அதனால ஈவினிங்க்கு மேல ஒரு 2 மணி நேரம் அதிகமா கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்ற வெயில் அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சதா? இன்னைக்கு தானே கடிதம் இருக்காரு. வழக்கமா இப்ப நம்ம துவங்கும் போது நான் என்ன சொன்னேன், ஒரு 12 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு வந்து வேகமா போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் 3 மணி வரைக்கும். அந்த வெயில் தாழ்ந்தோட மறுபடியும் ஜனங்கள் வந்துருவாங்க. வந்தவங்க அத்தனை பேர் கியூல நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாக்குரிமை உண்டு. இதுக்கு எதுக்கு இதை வந்து அவர்ஸ் வந்து கூட்டணும்? அப்ப இதெல்லாம் வந்து எந்த வருமே தெரியாம யார் எழுதி வைத்தது எழுதுகிறார்களோ
அவர்கள் என்ன எழுதுகிறார்கள், என்ன எழுதி வைத்தார்கள் என்று தெரியாமல் படித்தால் இந்த பிரச்சனை தான் வரும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆருக்கு பிறகு 18 35க்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. குறிப்பாக 5,70,00,000 வாக்காளர்கள்ல 2,40,00,000 வாக்காளர்கள் அந்த இளைஞர்கள் வாக்காளர்களாக இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராகவும் மாற போறாங்க. இந்த பர்சன்டேஜுக்கும் அதான் காமிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நீங்க இப்ப கூட சொன்னீங்க இளைஞர்களுடைய மனநிலை, அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க சொன்னீங்க. அப்போ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வச்சு இந்த எலெக்ஷன் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? இல்ல, ஒரு இம்பாக்ட் இருக்கு. நான் சொன்னேன்ல, விஜய் வந்து இன்டிட்டர்மினேட்டிவ் ஃபேக்டர், எஸ்ஐஆர் வந்து மிஸ்டீரியஸ் ஃபேக்டர். இந்த 2 இருக்கு இந்த எலெக்ஷன்ல. எஸ்ஐஆர் வந்து மிஸ்டீரியஸ் ஃபேக்டர். என்ன பண்ணாங்க இப்ப பெங்கால்ல வந்து நான் சொல்ல முடியும். ஏன்னா அங்க உள்ள என்னுடைய ஜூனியர்ஸ் நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரத்திற்கு பாரபட்சத்தோட தேர்தல் ஆணையம் நடந்திருக்குங்கிறதுக்கு உதாரணங்கள் எத்தனையோ இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா நீ ஓட்டர் கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் போர்டு வந்து சிபிஎஸ்இ போர்டு வந்து கொடுக்குற சர்டிபிகேட் வந்து அனுமதிக்கப்படுமா எலெக்ஷன் கமிஷனால. ஸ்டேட் போர்டுடைய சர்டிபிகேட் வந்து திஸ் நாட் எலிஜிபிள், அனுமதிக்கப்படாது. இதுல என்ன நியாயம் இருக்கு? இது மாதிரி எத்தனையோ சொல்லியிருக்காங்க. 68 லட்சம் பேருக்கு மம்தா பானர்ஜி கோர்ட்ல போய் நின்னாங்க. கோர்ட்ல போய் நின்ன போது அவங்க கோர்ட் வந்து ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் போட்டாங்க. அத்தனை பேரையும் விசாரிக்கிறதுக்கு ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் டைம் இல்லை. எத்தனை பேர் விசாரிச்சிருக்காங்களோ அதுல தீர்வு கண்டாங்களோ அவங்க பேரெல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதனால ஓரளவுக்கு மம்தா பானர்ஜி வந்து அதை தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. முழுசும் இல்ல, மம்தா பானர்ஜிக்கும் இந்த ரிஸ்க் இருக்கு. எஸ்ஐஆர்னால பெரிய ரிஸ்க் இருக்கு. இங்க வந்து நம்பப்படுது எஸ்ஐஆர் சமயத்தில் திமுக வந்து ஹோம்ஒர்க் கரெக்டா பண்ணினாங்க அப்படின்னு நம்பப்படுது. திமுகவுடைய தலைமையும் அது மாதிரி நம்புறாங்க. தலைமைக்கு சரியான தகவல் போய் சேர்ந்துச்சா, கீழே உள்ளவங்க சரியான தகவலை கொடுத்தாங்களா, நாங்க சரியா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், ஒரு ஓட்டரோட எலிஜிபிள் ஓட்டர் ஒருத்தர் கூட விடுபடாம நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னது உண்மைதானா எனக்கு தெரியாது. ஐ ரியலி டு நாட் நோ. தலைமை நம்புறாங்க. பார்ப்போம். நம்ம இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். மிஸ்டீரியஸ் ஃபேக்டர் அப்படின்னு எஸ்ஐஆர், இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர், கணிக்க முடியாத ஃபேக்டரா வந்து விஜய் இருக்காரு. அவருக்கு வந்து 8% இருந்து 48% சொல்லிட்டாங்க அந்தந்த சர்வே. 48% அவருக்கு தான் அப்படின்னு சொன்ன சர்வே எல்லாம் வந்தது. என்ன இப்போ ரஜினிகாந்த் பாலிடிக்ஸ் வர்றேன்னு சொல்ல நேரத்துல, வருவேன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல நான் பெங்களூர்ல இருக்கேன். திருவண்ணாமலையில இருந்து பல பேர் பெங்களூர்ல வந்து வேலை பார்க்குறாங்க. அப்ப இந்த பழம் வெட்டி விற்கிற தள்ளு வண்டி வச்சிருக்கிற ஒரு பையன்ட்டு போய் நான் வந்து வாக்கிங் போகும்போது காலையில அவரை பார்ப்பேன். சிநேகமாயி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். அவரும் சார் நான் டைஹார்டு ரஜினிகாந்த் ரசிகன் சார், யாருமே அந்த மாதிரி கிடையாது சார், நம்ம ஆள் மாதிரி கிடையாது அப்படின்னாரு. அப்ப இப்ப எலெக்ஷன் நிக்க போறாரு, அவருக்கு ஓட்டு போடுவாங்க. சே அந்த பிரச்சனையே கிடையாது சார். காவேரியை பத்தி என்ன சார் சொன்னாரு இந்த ஆளு? இந்த ஆள்கிட்ட என்ன சார் இருக்கு பாலிட்டிஷியன் சொல்லி ஓட்டு போறது? அந்த பையன் வந்து 8வது தான் படிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப தெளிவு இருக்கு. அதாவது எல்லாருமே வந்து குருட்டுத்தனமா ஓட்டு போடுறதுன்னா 12 வயசு கீழே உள்ளவங்க எல்லாம் ஓட்டு போட்டா விஜய் தான் செய்யும். அது வந்து அந்த ரசிக்கிற வயசு, மத்த எதை பத்தியும் தெரியாத வயசு. அந்த பையன் சுத்தி விசில் அடிச்சாங்க, ஃபெயில் ஆயிருவேன்னு பயமுறிச்சேன். இந்த பெண்கள் அந்த வரிசையை சேர்ந்தவங்க. எல்லாரும் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நன்றி சார். பொறுத்து வந்து பார்ப்போம் முடிவுகள் என்னவாக இருக்குன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.